இப்போ கூட தமிழ்நாட்டில இருந்து 40 பேர் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்துக்கு போய் என்ன பண்ண போறாங்கன்னு சில அதிமேதாவிகள் கேட்கறாங்க. Sir, please. This is 1947. What happened? Sir, what happened in 1953? 1953, sir, very important. In 1953, what happened? No, sir. No, sir. I'm giving, sir. Thank you for giving this opportunity. A few moments later. கமிட்டி மீட்டிங் போறோம்ல, லஞ்ச் வந்து நான் வெஜிடேரியன் ரெண்டு இருக்கும். அது மாதிரி அங்கே பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும், குலாப் ஜாமுன் டேஸ்ட்டாக இருக்கும், டோக்லாங்கிற மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பார்லிமெண்ட்டுக்குன்னே ரொம்ப சீப்பாக இருக்கும். இப்போ அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க எல்லாமே. இப்போ வந்து யாரெல்லாம் நான்லாம் சென்ட்ரல் ஹாலில் சாப்பிட்டு இந்த அரசாங்கம் கூட சாப்பிட்டதே கிடையாது. இதுலேயும் சென்ட்ரல் ஹால்லையும் மேக்ஸிமம் குறைச்சிட்டாங்க. எப்ப பார்த்தாலும் சோறு. பாஜகவுக்கு அதிகம் பெரும்பான்மை இருந்தப்பவே தங்களுடைய வாதங்களால நாடாளுமன்றத்தை திரும்பி பார்க்க வச்சவங்க நம்ம தமிழ்நாட்டு எம்பிங்க. இப்ப மைனாரிட்டி பாஜக அரசு இருக்கும்போது அடங்கி போவாங்களா? தமிழ்நாட்டை பத்தி உன்னை நிறைய விஷயம் நான் சொல்லணும். ஓடிடாதீங்க. ஒருவேளை போனா கூட போய் டிவியில பாருங்க. இந்த அவமானம் உனக்கு தேவையா? தமிழிசை சவுந்தரராஜன் நாடாரு, அண்ணாமலை கவுண்டரு, எச் ராஜா ஐயரு. ஆனா அந்த மைராண்டிய கண்ணுக்கு கருணாநிதி ஸ்டாலின் மட்டும் எப்படி தமிழரா தெரிறாங்க அப்படின்னு தான் தெரியல. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சு. ஒரு 2 நாளாவே வந்து அமித்ஷா வந்து தமிழிசை நாடார பொது மேடையில வச்சு அசிங்கப்படுத்திட்டாரு. இது தமிழிசைக்கு மட்டும் அவமானம் இல்ல, ஒட்டுமொத்த நாடார் சமுதாயத்துக்கே அவமானம். அதனால அமித்ஷாவை கண்டிக்கிறோம் அப்படி இப்படின்னு பதிவு போட்டுக்கிட்டே வராங்க. அவங்களுக்கான காணொலி தான் இது. ஐயோ, கூப்பிடுறானே தனியா கூப்பிடுறானே, என்ன பண்ண போறானோ? அப்படி ஐயனாரே குலதெய்வமே, உன் பிள்ளைய கூடயே இருக்கு அப்பா துப்ப. ஏண்டா, எது நாடார் சமுதாயத்துக்கு அவமானம் தெரியுமா? உங்களை நம்பி தூத்துக்குடியில வந்து நின்ற தமிழிசை சவுந்தரராஜனை வெறும் 500 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு தோக்கடிச்சீங்க பார்த்தீங்களா? அதுதான் நாடார் சமுதாயத்துக்கு மிகப்பெரிய அவமானம். பரவாயில்லையே, ஒரு பெண் வந்து இந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள பாஜகவை வளர்த்து எடுத்திருக்கு, சந்திச்ச எல்லா தேர்தலையும் தோத்துக்கிட்டே இருக்கு, அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணுமே அப்படின்னு பாஜக காரன் தூக்கிட்டு போய் 2 மாநிலத்துக்கு அக்கா தமிழிசைய ஆளுநராக்கி அழகு பார்த்தியா? அது பாரதிய ஜனதா கட்சி நாடார் சமுதாயத்தை கௌரவப்படுத்தினதா? இது குடும்பம், இதுவும் குடும்பம். அப்புறம் அவங்க உள்கட்சி என்னமோ பேசிட்டு போறாங்க. உங்களுக்கு ஏண்டா எரியுது? நீங்களே உங்க கட்சிய கோபாலபுரம் குடும்பத்துல அடகு வச்சு அவங்க கொடுக்குற 5-10க்கும் வாழாட்டிட்டு அடிமை வாழ்க்கை வாழ்றீங்க. நீங்க எல்லாம் எங்களை பத்தி பேசலாமா? சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. இப்ப அவங்க தனியா 11 வச்சிருக்காங்க, கூட்டணியோட 18 வச்சிருக்காங்க. அவங்களுக்கும் ஏடிஎம்கேக்கு வித்தியாசம் 4, 23% தான் அதிமுகவும் தேமுதிகவும் சேர்ந்து. 20 அவர் வச்சிருக்காங்க, 2 அவங்க வச்சிருக்காங்க, 23 சேர்ந்து 18 இவங்க வச்சிருக்காங்க. இந்த பக்கம் 2, அந்த பக்கம் 2, 5% ஓட்டு தான் டிஃபரன்ஸ். இப்போ எப்படி தோல்வின்னு சொல்வீங்க? இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா, அதுவே ஒரு பெரிய மூலம். அதுக்கு வந்து எல்லாரையும் ஒத்துக்க வைக்கிறது. திரு டிடிவி தினகரன் பெரிய தலைவர், வாசன் பெரிய தலைவர், ஓபிஎஸ் முன்னாள் முதலமைச்சர், டாக்டர் ராமதாஸ், இவர்கள் எல்லோரும் அண்ணாமலை ஒரு கூட்டணி கட்சியுடைய தலைவராக ஏற்றுக்கொண்டு பாஜகவை ஒரு கூட்டணியோட முதன்மை கட்சியாக ஏற்றுக்கொண்டு, அதுவே எவ்வளவு பெரிய சிக்னிபிகன்ஸ். ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் ஏற்றவர்கள் அதற்கு இணையா பாஜக ஏற்ற அந்த ஏற்பே முதல்ல பெரிய விஷயம். யார் சாமி எங்கிருந்து வந்திருக்கான்? அப்ப எவ்வளவு பெரிய வேலை பண்ணிருக்கான்னு பாருங்க. அப்ப வாட் ஐ வாஸ் டோல்ட் இன் கோயம்புத்தூர், திமுக வந்து ஏடிஎம் கிட்ட சொல்லுது, எப்படி நீ 3வது இடம், அவர் 2வது இடம், நான் ஜெயிக்க போறேன், எனக்கும் அவருக்கு தான் போட்டி. இப்ப நான் ஜெயிச்சா அடுத்த முறை நீ ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அவங்க ஜெயிச்சா ஒரு தடவை விட மாட்டாங்க. அந்த பாயா இருக்கணும்டா. சோ இது வந்து என்னுடைய கணக்கு. எலெக்ஷன் மாறும்ன்றது இது என்னுடைய கணக்கு. அதிமுகவுடைய ஓட்டை திமுக உள்ள வாங்கிருச்சு, அதிமுக 3வது இடம் போயிடுச்சு. அதிமுகவுக்கு எவ்வளவு பெரிய கோட்டை. திரு வேலுமணி வந்து எப்படி வச்சிருக்காரு இந்த தொகுதியை? அவருடைய கோட்டையில 3வது இடத்துக்கு போமா கட்சி? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. அப்ப இவ்வளவுதான் கணக்கு. என்ன கணக்கு? ஏடிஎம்கேவா டிஎம்கேவான்னு வச்சுக்கிறோம். நமக்குள்ள ஒரு தகராறு. அவங்களே சொன்னாங்களா பங்காளின்னு சொன்னது தானே. நான் ஏதோ வந்து தனியா வந்து குற்றச்சாட்டு வைக்கிறேன்னா சொன்னாங்களா இல்லையா? அதுதானே இவர் ஓட்டிட்டு இருக்காரு, பங்காளி கட்சின்னு.
செல்லூர் ராஜுல இருந்து ஆர்பி உதயகுமார்ல இருந்து கேபி முனிசாமில இருந்து 2 திராவிட கட்சிகள் தான். ஜெயக்குமார்ல இருந்து யாரும் சொல்லல, இது எங்களுக்கும் அவங்களுக்கு மட்டும்தான். அடே பேயில போமா இலே இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நீ காமிச்சிட்ட எனக்கு காமிச்சிட்டா. இதனை அடுத்து இந்திய கூட்டணியில் கட்சி தலைவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து குழு புகைப்படம் எடுத்துக் கொள்ளும் பொழுது வரிசையில் நிற்கும் கட்சி தலைவர்களை ஒருங்கிணைக்கும் பணி நடைபெற்றுள்ளது. அதில் திருமாவளவனின் கையை பிடித்து இடதுபுறம் நகர்த்து இருக்க வைக்கும் அவர் படிப்படியாக கடைசிக்கு சென்று விட்டார். உங்களை இப்படி பண்ண உங்களை சும்மா விடக்கூடாது தம்பி. இப்போதைக்கு வீரம் முக்கியம் இல்ல, விவேகம் தான் முக்கியம். சட்டு புட்டு ஸ்பாட்டை காலி பண்ணிட்டு நம்ம ஏரியா பக்கம் போயிரும். இந்த வீடியோ தற்பொழுது இணையத்தில் படு வைரலாகி வருகிறது. இதனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் அனைவரும் கடும் அதிர்ச்சியில் திருமாவளவனிடம் தங்களது கோபத்தை வெளிப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. யார் இது? சித்தப்பு, நீங்க எப்ப வந்தீங்க? சரி, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? எல்லா காயும் வெளியே வந்துருச்சு. வெட்டி எல்லா காயும் வெளியே வந்துருச்சுன்னா சும்மா அதுவே வெளியே நடந்து வந்துருச்சா? 3 வேலைங்க 104 காயின் இருக்கு, 104 அவன் துரத்துட்டு போலாம், அவன் பழுக்க போறான், அவனை வெட்டலாம். இல்லாம அவனை வெட்டலாம், ஒரு ஜாலியா இருக்கு. என்ன ஜாலியா இருக்கு? மட்டும் வெட்டிட்டீங்க. ஒரு வெட்டு கூட ஒருத்தர் கூட வெட்ட. ஏன் அழுகுற? ஒரு வெட்டு கூட. ஏன் அழுகுறீங்க நீ? இதெல்லாம் தென் தமிழகத்தில் இருந்து கனிம வளங்களை கடத்திட்டு போற லாரிகள் தான். தமிழகத்தில இருந்து கேரளாவுக்கு ஆயிரக்கணக்கான லாரிகள்ல இப்படி தினமும் சட்டவிரோதமா கனிம வளங்கள் கடத்தப்படுது. அதுல முக்கியமா இந்த துறைமுகத்தை கட்டுவதற்கு தான் தமிழகத்தில இருந்து கற்களை கொண்டு போறாங்க. இது யாரோட துறைமுகம்னு பார்த்தா அதானிக்கு சொந்தமானதா இருக்கு. பாஜக அதானிக்கு அள்ளி அள்ளி கொடுக்குதுன்னு அழுவுற திமுக அரசு தமிழக வளங்களை கள்ளத்தனமா கடத்தி விற்பதற்கு அதானி கிட்ட எத்தனை கோடிக்கு விலை பேசி இருக்கும். தமிழகத்தில் இருக்கிற ஒரு குடும்பம் மட்டும் கோடி கோடியா கொள்ளையடிக்கிறதுக்காக பாதி மேற்கு தொடர்ச்சி மலையை வெட்டி அழிச்சு சுமார் 10-15 மலைகள் இன்னைக்கு காணாமலேயே போயிருக்கு. எப்படி இருந்தாலும் இதுல கண்டிப்பா ஆளுங்கட்சி மாப்பிள்ளைக்கு தொடர்பு இருக்கும்னு ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. திரைக்கு முன்னாடி அம்பானி அக்கிரமம் ஊழல்னு ஓட்ட வாயில ஓட்ட வட சொல்ற ஸ்டாலின் திரைக்கு பின்னாடி பல கோடிகளுக்கு டீல் பேசி லாரி லாரியா கனிம வளங்களை அள்ளி கொடுக்கிறது எதுக்கு? அவங்க 2 பேருக்குள்ள என்ன டீலிங் இருக்கு? தென் தமிழக மக்கள் பல தடவை இது குறித்து புகார் கொடுத்தும் போராட்டம் பண்ணியும் வாய் திறக்காத முதல்வராக இருக்க காரணம் என்ன? இயற்கை சீற்றத்தை உருவாவதை தடுப்பதற்கும் தமிழக அரசு இரும்பு கரம் கொண்டு தமிழக அரசு சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இதுக்கெல்லாம் நம்ம முதல்வர் பதில் சொல்லுவாரா? இதான்டா திமுக, இதான் திமுக, மறந்துடாத. திராவிட மாடல்னா என்னன்னு கேட்கிறவங்களுக்கு இதுதான் பதில்.